கூட்டம்லாம் இங்கே தான் இருக்கு போல. ஆமாம், எந்த சீட் போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வாங்கிடலாமா? தேங்காய் வந்து எடை கணக்கு, காய் கணக்கு இல்லையோ? தேங்காய் எடை கணக்கா? டேய் உங்களை பார்த்தா இது காலிஃப்ளவர் பூ எடுக்கிற மாதிரி தெரியலடா எனக்கு. ஏய் மேலாப்புல இருக்கிறது எடுக்க வேண்டியதானே, அடி வரைக்கும் எதுக்கணுன்ற. அண்ணே இப்போ இவரை வந்து நான் வந்து மயங்க வைக்கவா? மயங்க வைக்கவா? எவ்வளோ சின்ன வெங்காயம்? அம்மா எவ்வளோ சின்ன வெங்காயம்? 60-30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஹாய் எமர்சன் ஃபேமிலிஸ், இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. 2 பேருக்கு லஞ்சு பொரியல் அப்படிங்கிறனால பக்கத்தில் வாங்கினால சமாளிக்க முடியல. அதனால இப்போ நாங்கள் சந்தைக்கு போகிறோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்பு தூங்கிட்டு இருக்கான். நம்ம பாடி கார்டை வந்து சஞ்சனாவை வச்சுட்டு போகிறோம். சஞ்சனா, நீ அப்புவை பார்த்துப்பியா? சஞ்சனாக்கு தான் அவன் பாடி கார்டு எந்திரிச்சான்னா. சரி பார்த்துக்கோ, ஃபோன் வச்சுக்கோ, ஏதாவதுனா கால் பண்ணு சரியா? ஓகே. ஐயோ எந்திரிச்சானே, சரி பாய். எந்திரிச்சிட்டா. இனியன் அம்மா கடைக்கு போயிட்டு வருவாடி. இனியன் இனியன் சரி தூங்கு, அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். சரிண்ணா, மொபைல் வச்சுக்கோ, வீடியோ பார்த்துட்டே இருக்காத. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காசு எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? எவ்வளோ கொடுத்துருக்க? 1200 ரூபாய் கொடுத்தேன். கரெக்டாவா? ஆமாம், சில்லறை சேர்த்தா? சில்லறை வந்து 20 ரூபா. இது இருக்கட்டும். எடுத்துட்டு வாங்க, அங்கே 5-10 சமாளிக்க முடியல. அவங்க மணி மணி ஆகிட்டே வரும். பாயிரம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம போறது வந்து உழவர் சந்தை, எப்பவுமே போறதானே, எப்பவும் போறதுதான். அதுல வந்து இப்ப 17 ரூபானா 17 ரூபா தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்றேன். அப்ப நம்ம கரெக்டா சேஞ்ச் வச்சுக்கணும்ல. இது எப்படி எவ்வளவு இருக்கு? 1200. 1200, அதுல ஒரு 20, 1220 ரூபாய் இருக்கு. சரி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கும்போது 1200 ரூபாய் இந்த சீட் வாங்க. போறேன். இருங்க ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. சரி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து போகும்போது 1200 ரூபாய் கொண்டு போறேன். வரும்போது எவ்வளவு ரூபாயோட வர்றேன் இல்லை எப்படி அப்படிங்கிறத வந்து வீட்டில் அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். எவ்வளோ என்ன விற்கிற விலைவாசி எவ்வளோ வருதுன்னு தெரில. தக்காளி விலை பார்த்தீங்கன்னா 70-80 வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வெங்காய விலையும் அவ்வளோதான் போய்கிட்டு இருக்கு. அப்போ இப்படி விலைவாசி போகையில் நான் என்ன பண்ணுறது? நான் தான் பண்ணணும். நான் தான் ஏதாச்சும் பண்ணணும். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், நான் எப்போவுமே இவர் கூட வெளியே போனால் போகிறேன். ஆனால் காசு வந்து குறையில மட்டும் என்னை திட்டுறாரு. அதே காசு அவர் பாக்கெட்டில் இருந்து தான் நான் காசு எடுப்பேன், அவர் பர்ஸில் இருந்து தான் எடுப்பேன். ஆனால் குறைஞ்சிருச்சுன்னா எல்லா காசையும் அழிச்சிட்டா, எல்லா காசையும் செலவு பண்ணிட்டாங்கிற ஒரு பேர் வருது. அதே எதுவுமே வாங்காமல் இப்படி நம்மளை சொல்கிறாருன்னு எதுவுமே வாங்காமல் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகே, அமைதியாக இருப்பார். அதே பொருள் வீட்டில் என்ன ஏண்டி இப்போ தானே வந்தேன் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு திருப்பிட்டு நம்மளே கேள்வி கேட்பாரு. இதை வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறேன். இனி எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னு தெரியல. சரி வாங்க, அந்த கட்டப்பையை தூக்கிட்டு வாங்க. எதுவும் பேசாதீங்க. இல்லை எதுவும் பேசக்கூடாது. கட்டப்பையை தூக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு வாங்க. ஏங்க மத்தி மீன் நிற்கிது, வாங்கவா? ஏங்க மத்தி மீன்ல ஏதோ சத்து இருக்காங்க. என்ன சத்து தெரியல, ஏதோ எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க. ஊருக்கு போய் அவ்வளோ மீன் நண்டு ராளை வாங்கிட்டு இருந்தீங்க, இன்னும் பத்தலை உனக்கு? சரி அப்படியே பழைய ஏரியாவுக்கு வந்து பின்னாடி வந்து காளிசனை வராங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் காய் வாங்கணும்னு சொன்னாங்க. இந்த சைடு அக்ரி காலேஜ், இந்த சைடு அக்ரி காலேஜ். நடுவில் ரோடு, ரோட்டில் நாங்கள் ஜாலியாக இருக்கீடி. எந்த கடையுமே ஓப்பன்ல இல்லை. சரி, நான் புதூர்ல தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இங்கே லாலி ரோடு வந்து லாலி ரோட்ல எந்த கடையுமே ஓப்பன்ல இல்லை. ஏங்க அப்படி? அது சண்டேனால இங்கே லீவு. ஓ சரி சரி, சண்டேனால இன்னைக்கு லீவு தான் இங்கே. ஓகே, நெருக்கி சந்தைக்கு வந்தாச்சு. என்ன இவ்வளோ சந்தைக்கு வந்த வண்டியாங்க? தெரியலையா இவ்வளோ கார் நிற்குது? ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஃபங்க்ஷனா? கோயில் எதுவும் விசேஷமா இருக்குமோ? சந்தைக்கு உள்ள வண்டி வந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. இங்கே பாரு, சந்தை சுற்றி தாண்டி சரியான கூட்டமாக இருக்கு. கூட்டமாங்க, எவ்வளோ பைக் இல்லை. ஏதோ விசேஷம் நினைக்கிறேன். அப்படியே நினைக்கிறீங்க? ரொம்ப 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 க்ரௌடாக இருக்கு. உள்ளே போய் பார்க்கலாம். ஏதோ வண்டி வைக்க இடம் இருக்கா? வண்டி வைக்க இடம் இருக்கு, இறங்கு.
கூட்டம்லாம் இங்கே தான் இருக்கு போல. ஆமா, எந்த சீட் போலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வாங்கிடலாமா? தெரியலையே, வாங்கிருக்கியா? தெரியலையேங்க. தெரியல என்ன கதை. நாங்க எந்த சீட் போலாம், என்ன வாங்கலானே தெரியல. என்னப்பா இவ்வளவு கூட்டமா இருக்கு? நீ வந்த நேரமாடி? நான் வந்த நேரம் இல்ல, முக்கியமான ரீசன் வந்து ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணதான் முக்கியமா இவ்வளவு கூட்டமே. இல்ல புதூர் பிஎன் லாலி ரோடு எல்லாத்துலயும் கடைன்னு அடிச்சு கிடக்கையிலேயே ஒரு டவுட், எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயமாக இல்லை, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வரட்டும். மாப்பிள்ளை வந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்குது வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா நம்மளே எடுக்கணும். டேய் வெங்காயமாக எடுத்தாடா எனக்கு கட்ட போய் கூற முதல்ல நீ வெங்காயம் தடுறா எனக்கு. எடுக்கணும்டா ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை கேமரா எடுக்க சொல்கிற வெங்காயம் எடுக்க மாட்டேங்கிற. எடுப்போம் வெங்காயம் நீ எடுத்தறியா? வீட்டுக்காரமா சொல்லி இந்த பாடு எடுத்து வாரு ஒரு வெங்காயம் அந்த ஓடிச்சு. ஓகேவான்னு சொல்லுங்க. ஒரு கிலோ பெரிய வெங்காயம் வந்து 38. ஒரு கிலோ பெரிய வெங்காயம் வந்து 38 ரூபா. நல்லா பெருசா இருக்கு. வெங்காயம் பெருசா இருந்தாலும் 1 கிலோ அப்படி தாண்டி விழுக்கும், சின்னதா இருந்தாலும் போடுற. தேங்காய் வந்து எடை கணக்கு, காய் கணக்கு இல்லையோ? தேங்காய் எடை கணக்கா? எவ்வளவு கிலோ? ஏண்டி எவ்வளோ சொன்னாங்க அந்த அண்ணன்? 56 ரூபா சொல்றாங்க. நீ 50 ரூபாய்க்கு வராதான்னு கேட்குற. எவ்வளோ கிலோ உருளைக்கிழங்கு? 74 ரூபா. கிலோ 50 ரூபாயா? ஒரு கிலோ உருளைக்கிழங்கு வந்து 74 ரூபாயானே. ஏல உனக்கு அது கூட தெரியல, தண்டை சூப் வைக்கிறாங்களா? இந்த பூ எவ்வளோண்ணே? அண்ணே இந்த பூ எவ்வளோ? அப்போ இது எடுக்கலையா? எடுத்துட்டு வா, அது நல்லா இருக்கு. எப்படி இங்கேருந்தே இப்போ கரெக்டாக சொன்னேன். எப்படியோ தேடி பிடிச்சி தண்டு கம்மியாக இருக்க மாதிரி போய் எடுத்துட்டேன். டேய் உங்களை பார்த்தா இது காலிஃப்ளவர் பூ எடுக்கிற மாதிரி தெரியலடா எனக்கு. பூ 80 ரூபான்னு சொன்னோன்னு வச்சுட்டு ஓடியாடுறிய. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்டை பார்த்து பூ எடுக்கிறாங்க. பூவை பார்த்தா பூ எடுக்கிறீங்களோ? ஏம்மா கேரட் பீன்ஸ் இங்கே பாருமா. எவ்வளோம்மா அண்ணா? எவ்வளோண்ணே கேரட் பீன்ஸு? எவ்வளோ கேரட் பீன்ஸ்? கேரட் 58 ரூபா, பீன்ஸ் 1/4 கிலோ. கேரட் வந்து 58, பீன்ஸு 38, 1/4 கிலோ. அண்ணா பீன்ஸு 1/4 கிலோவா? 1/4 கிலோ 30. 30 ரூபாய்க்கு போட்டுருக்கேன். பீன்ஸ் 30 ரூபாய்க்கு போடலாமா? 1/4 கிலோ. டேய் கத்திரிக்காய் எடுங்கடா, என்னடா விளாண்டுக்கிட்டு இருக்கிய? கத்திரிக்காய் இதுக்குதான் வரதும் இல்லை, நல்லது சொல்றதும் இல்லை. அந்த இருக்கு பாரு பெருசா ஒன்று. பெருசு எடுக்கூடாமாப்ல. கத்திரிக்காய் சின்னதாக இருந்தால் தான் பிஞ்சா தான் நல்லா இருக்கும். பெருசு இருந்துச்சுன்னா இதில் வந்து விதை வந்துடும். டேய் சேர்த்து மொத்தமாக எடுத்துகிட்டு போங்கடா, இங்கே போய் பிரிச்சுக்கலாம். அரைக்கல அப்படி பிரிக்கக்கூடாது. சின்ன பூரா நீ எடுத்துட்டு பெருசு பூரா எங்க? ஏடா அவங்க தானே பிரித்து தருவாங்க. நீ பிறக்கிற மாதிரி தெரியலையேடா. என்னடா நான் எடுத்து போகிற கத்திரிக்காய் நீட்டாக இருக்கும். எனக்கு எறா நீ நீட்டாக எடுக்கிறேன்னு பார்க்குறேன். அங்கே போய் நறுக்கையில தெரியும்டா நீ நீட்டாக எடுக்கிறே அப்படி இருக்கிறேன்னு. டேய் உனக்கு அங்கே வேறு அது பூச்சி இருப்பாரா? பொண்டாட்டி தாண்டா வேலை செய்ய முடியும். பொண்டாட்டி அண்ணன் தம்பிகளுமா வேலை செய்ய முடியும். நாங்கள் வேலை செய்யறோம்ல. நல்லா சுத்திடா. எடுக்கிறப்பா நீ எடுக்க மாட்டேன் இவரு. ஏமாப்ல கத்திரிக்காய் எடுத்து சாம்பார் வைக்கலாம். சாம்பார் வைக்கலாம். என்னைக்கா போடலாம்டா? ஏன் இப்படி சுத்தி சுத்தி பாக்குறேன்னு தெரியலையே. பூச்சி இருக்குன்னு நீ கத்திரிக்காய் மட்டும் பார்க்க, கத்திரிக்காய் எடுக்கிறேன் ஆனா சுத்தி சுத்தி இப்படி பாக்குற.
எடுத்ததே எடுத்துக்கிட்டு இருக்கடா ஒரே இடத்துல. எடுத்து அப்புறம் அதுலாண்டா போடுறேன். பத்தட்டமா இருக்காளேடா. போதுமா? அவளுக்கு கேளு எவ்வளோ வருதுன்னு. ஒரு 30 ரூபா வர மாதிரி 30 ரூபா வர மாதிரி போட சொல்லு. அக்கா என்னங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க. எப்படி கண்ணாலே கரெக்டாக சொல்லணும். சரி சரி இதில் கொட்டணும். சரி அந்த அங்கே பிடிச்சிக்கடா அதை. ஓகேடா கத்திரிக்காய் எடுத்து கொடுத்து நன்றிடா. ஏய் மேலாப்புல இருக்கிறத எடுக்க வேண்டியதானே, அடி வரைக்கும் எதுக்கணுன்ற. எங்க நீங்கள் போய் எடுக்கல அது நல்லா தானே இருக்குல்ல. நல்லா இருக்கு. எடு 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 நல்லா இருக்கும். எனக்கு நீ உட்காருமாப்ல டக்குன்னு. அப்படி 1/2 கிலோ எடுத்தா போதும். ஏய் பிஞ்சி யாருடா? சந்தைக்கு வரக்கூடாதுப்பா. வர இடத்துல போதுமாடா. 1/2 கிலோ வருமா அது? இன்னொன்று எடு சும்மா இருக்கும். என்ன காய் மாப்பிள்ள இது? சவுச்சோ. சரி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. வீடியோ எடுத்ததுக்கு நன்றி. ஓகே இப்போ வாங்க வேண்டிய காய்கறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாங்கியாச்சு. அடுத்து வந்து என்ன வாங்க போகிறோம்? தக்காளின்னு சொன்னாங்க. தக்காளி, அவரைக்காய், பீன்ஸ். பீன்ஸ்லாம் அங்கேயே முடிஞ்சு போச்சுடா. தக்காளி மட்டும் தான் வாங்குறோம் வா. அவரைக்காய் ஆனால் இந்த புல்லு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. எங்கே இப்போ தேடு பார்ப்போம். இந்த கூட்டத்தில் கேமராலே கண்டுபிடிக்க முடியாது. எங்க இரு ஒரே நிமிஷம் கண்டுபிடிக்கிறேன். வாய்ப்பே இல்லை. கூப்பிடு கத்து. அம்மூ அம்மூ அம்மூ. எப்படா என்னமோ மாடு நிற்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த நிற்கிதுன்னு இந்த நிற்கிறாக. மாப்பிள்ள தக்காளி எடுத்து எனக்கும். தக்காளி எனக்கு எடுக்க தெரியாமா? டேய் சும்மா விளாடாத. எவ்வளோ கிலோ? 60 ரூபா கிலோ வந்து தக்காளி 60 ரூபா. அண்ணே இப்போ இவரை வந்து நான் வந்து மயங்க வைக்கவா? அண்ணே இப்போ இவரை மயங்க வைக்கவா? என்ன இது? வெங்காயத்துக்குள்ள போனா அழுகுன வெங்காயம், தக்காளிக்குள்ள போனா அழுகுல தக்காளி, எல்லாம் சேர்ந்து மசியலா இருக்கு. ஜூஸ் முடி. 7 பழம் 20. என்னடா பண்ற? பழம் எடுத்து கொடு. எடுத்து அண்ணே அவனை பார்த்துக்க. பாயில போடுறான். அண்ணா அப்பலாம் போட மாட்டேன் சும்மா சொல்றானே. 4 ஏய் உனக்கு என்ன 7 பழம் 20? இல்ல 4 பழம் 20. 4 பழம் 20 அதுவே போதும். அது இல்ல. எலுமிச்சம்பழம் வந்து 7 பழம் 20 ரூபா. எந்த சைடு போறதுனே தெரியல. இங்கிட்டு போனா சின்ன வெங்காயம் வாங்கணும், இங்கிட்டு போனா ஏதாவது பொரியல் காய் வாங்கணும், இப்படி போனா வீட்டுக்கு போலாம். சைடு போனா காண வாங்கலாம். கானா என்ன சல்மான் கானா ஷாருக் கானா? அமீர் கான். வீட்டுக்கு போறதுக்கு சந்தையா சுத்திட்டு இருக்க என்ன? டேய் கடைசியா கருவேப்பிலை வாங்கி தராம புரியடா. கருவேப்பிலை இங்க கிடைக்காது. காசு கொடுத்தாங்கண்ணே. அதுவும் காசு கொடுத்து வாங்கணுமா? அண்ணாச்சிலாம் சும்மா கொடுக்குறாங்க. அண்ணாச்சி கடையில் இவ்வளோ காய்கறி வாங்கிட்டியா? இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியாடா? இல்லை கருவேப்பிலை 10 ரூபாய். பொழங்க சரக்கா கட் பண்ணுறான். அவரக்கா எப்படி மாப்பிள்ள எல்லா காய்கறியும் எடுக்கிறேன் நல்லா பழகிட்ட. எனக்கு எடுப்பி என்ன? நான் எல்லா இடத்துலையும் போனால் நான் எடுக்கிறேன்ல. எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. அப்படி எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்க. வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு சொல்ல கேட்டேன், செய்ய தெரியாதான். அது கடையிலே வந்து டிப்ஸ் கேட்டு எப்படி வீட்டில் போய் செஞ்சு காட்டுன்னு சொல்கிறேன். நல்லா அடித்தண்டை எடுத்திருக்கேன். இருக்கிற கீரை எல்லாத்தையும் சொல்லிடுறா பார்ப்போம். இருக்கிற கீரை எல்லாமே எனக்கு தெரியாது. இது என்ன கீரை எனக்கு தெரியாது. அதான மருதாணிடா. அது மருதாணி இருக்க என்னடா சொல்ற? மருதாணி வந்து பாரு, அரைச்சி பார்த்தா தெரியும். மருதாணி இல்லடா. மருதாணியா? சரி பார்த்துக்க, நல்லா பார்த்துக்கிறேன் சொல்லுவா ஆளு. அடுத்து இது 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 வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான். ஏய் சடங்கு சுத்துறதுடா. சடங்கு சுத்துற செடிடா அது. அது தான்டா நம்ம ஊரில் சுற்றுவாங்கடா. அது முடக்கத்தான் கீரைடா.
இது வந்து பாரு அம்மு இங்கே இரு. நீ சொன்ன பிரண்டை எங்கே பிறண்ட அது மாப்பிள்ள எது அந்த அது தெரியல. அம்மா இது என்ன கீரைம்மா? வல்லாரையா? வல்லாரைக்கீரை. அடுத்து இது முருங்கைக்கீரை, அவன் தெரிஞ்சதுதான். அடுத்து அது வந்து பொன்னாங்கண்ணி. வாங்கல வியாபாரம் பண்றது போய் நேம் கேட்டுட்டு இருக்கீங்க. நீ என்ன வாங்க மாட்டிய? உன்னை வாங்கன்னு தானே சொன்னீங்க. நாளைக்கு செய்யறது கீரை, நாளைக்கு லீவு பிள்ளைங்களுக்கு. நாளைக்கு எப்ப கீரை செய்ய வாங்கினா அடுத்த நாளைக்கு என்ன லீவு? நாளைக்கு பக்ரீத். நாளைக்கு பக்ரீத். அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். எப்படி அப்படியே சரட்டு சிரிச்சிரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லும்போது மட்டும். நாளைக்கு செய்யற மாதிரி கீரை எடுக்கணும். நாளைக்கு நாளைக்கு மட்டன் செய்யணும். ஆமா. நாளைக்கு யாரையாவது முஸ்லீம் வீட்டில் போய் நல்லா ஓசியில் பிரியாணி செஞ்சுருந்தீங்கன்னா மட்டன் டேய் வாழைத்தண்டை அங்கே எடுத்தியே இந்த இதில் ஒன்று தான் உருவிட்டு வந்திருக்கலாம் அந்த அறுபது வண்டியில். செருப்பு கொண்டு அடிச்சு போடா. ஏப்பா இந்த ரோட்ல வந்து வரலையாப்பா, இது ஒன்று மிச்சம் இருக்கான், அதனால இதுலேயும் போயிட்டு போயிடலாம். அது முட்டி சந்துன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் இங்கே பாரு பின்னாடி பாரு. அதிர்ஷ்டம் ஒரு நாளைக்கு தானா? தாண்டி வரேன். ஏய் பொல்லங்க அது அதிர்ஷ்டம் எங்கே கொடுக்க? அதிர்ஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. நீ புடலங்க வாங்கி தெரியலடா ஒரு புடலங்கா அவ்வளோ வாங்கி தெரியா? வாங்கடா நீ தானே எடுக்கணும், கை ரெண்டும் பிஸிடா. என்ன பாரு, ஒரு புடலங்கா ஒரு நாளைக்கு பொரியல் வைக்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு பொரியல் வைக்காம பாதி ஆக முடியும். ரெண்டு எடுக்க ஒரு காயை எடுத்தாவே போதும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓ ஆமாம் ஓகே மாப்பிள்ளைக்கு டேய் அதுக்குள்ள எலி ஓடி இருக்குண்டா உள்ள. அது போதும். எடுத்துரும். ஏன் வெயிட் ஜாஸ்தி? அப்போ வெயிட் கம்மியாடு, உள்ள விதை தான் இருக்கும். ஏய் உங்களை பார்த்து காய்கறி வாங்க வர மாதிரி இல்லடா. யானை தும்பிக்க மாதிரி எடுக்குவாரு. அது யாருக்கு? நான் எடுத்துரும். சூப்பர். போதும் போ. அது சின்னதாக இருக்காண்டா. டே இந்த அதை எடு. அந்த இருக்கு ரெண்டாவது மூணாவது அது ரொம்ப பெருசாக இருக்கோ? எவ்வளோ சின்ன வெங்காயம்? அம்மா எவ்வளோ சின்ன வெங்காயம்? 60 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கிலோ 60ஆ? பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் 38. கிலோவா? ஓகே, பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதான் லாஸ்ட்டு. சின்ன வெங்காயத்தோட லாஸ்ட்டு முடிஞ்சிச்சு. போகலாமா? என்னப்பா வேணும் மறுபடி? அப்போ இங்கே இரு, நாங்கள் போகிறோம் வீட்டுக்கு. உனக்கு ₹1,00,000 உனக்கு வாங்கினாலும் உனக்கு வாங்காத மாதிரி தாண்டி இருக்கேன். இன்னும் வாங்கினதே வந்து இன்னும் திருப்தி ஆகலையாம. இன்னும் என்ன வாங்கணும்? எல்லாமே வாங்கிட்டேன். கேரட் பீன்ஸ் வாங்கிட்டேன், புடலங்காய் வாங்கிட்டேன். பீன்ஸ் வாங்கிட்டேன், கேரட் வாங்கியாச்சு, புடலங்காய் வாங்கியாச்சு, கொத்தமல்லி வாங்கியாச்சு, உருளைக்கிழங்கு வாங்கியாச்சு. அப்புறம் வேறு என்ன? தக்காளி வெங்காயம் வாங்கியாச்சு, கத்திரிக்காய் வாங்கியாச்சு. அப்புறம் மிளகாய் வாங்கியாச்சு, மேரக்காயா, சவுச்சோ அது வாங்கியாச்சு, தேங்காய். அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். இது வாங்கலை, பூண்டு வாங்கலை, முருங்கைக்காய் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் காய் வாங்கலை, வாழைக்காய் அந்த மாதிரி வாங்கலை. எலுமிச்சம்பழம் வாங்கியாச்சு. சரி அதெல்லாம் பக்கத்தில் வாங்கிக்கலாம். அப்புறம் இப்போ பூண்டு வந்து இவர் வந்து வண்டி நிப்பாட்டுறாரு, பைக்கு போய் நிப்பாட்டி வச்சாங்க. அந்த இடத்துல வந்து பூண்டு வண்டி நிற்கிதுன்னு சொன்னாங்க. அங்கே நின்றுச்சு, அந்த வண்டி நிற்கிதா இல்லையா எனக்கு தெரியல. அதனால வந்து வாங்குவோம், இல்லைன்னா அங்கே போகிற வழியில் வாங்கிக்கலாம். சரி ஓகே, அவ்வளோதான். அன்னைக்கு சந்தை வந்து இந்த வார சந்தை ரொட்டீன் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. எவ்வளோ மிச்சம் இருக்குது? சரி 500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். பரவாயில்லையே, அதான் 10-15 வாங்கின ஒரு இது இல்லைன்னு சொல்கிறியோ? சரி ஓகே போகலாமா? அண்ணே அது உங்களுக்கு காசு தருமா? இல்லை வாங்கி சொல்லலாம். இல்லை தர வேண்டியதில்லை. நீங்கள் இது எனக்கு தரணுமா? இல்லை தர வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் கூழ் மட்டும் வாங்கி தரணும். கூழ் மட்டும் வாங்கி தரணும். கூழ் எங்கள் வீட்டில் இருக்கு, இன்னைக்கு ரெடி ஆகி ஒரு பானை நிறைய கம்பங்கூழ். பாப்பா வந்து இப்போ வெங்காயம் வேற வாங்கிட்டோமா, 1 கிலோ, ஒரு 1/2 கிலோ வெட்டி தரச்சோன்னு படிச்சுவான் போனோம். வாங்கி வச்சாச்சு. ஆமாம். சரி வாங்க அடுத்து இந்த கடைக்கு போயிட்டு. எந்த கடைக்கு? பூண்டு, வெள்ளை பூண்டு. பிச்சிக்கு முக்கியமாக வாங்கி கொடுக்கணும்ல குழந்தை பாலுக்கு. சரி வாங்க போகலாம். சரிங்க ஓகே, நாங்கள் பூண்டு வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறோம். வெயில் ஓவர் ஆகி போச்சு. ஃபோன் பண்ணிருச்சுங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியல, 8:20க்குள்ளே போனோம். 1:59. 1:59 செகண்ட் ஓடிட்டு தப்பு இல்லை. நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1:37 9:37 இருந்துச்சு. சாரி,
ரொம்ப காட்டாதீங்க. நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். வெயில் மயக்கமா இருக்கா, காலையில சாப்பிட்றதுனால வந்து அப்படிதான். அப்பனா 1 hour வந்து சந்தைக்குள்ள சுத்தி இருக்கோம். 1 hour இந்த சந்தையை சுத்த விட்டா. சரி போலாமா? போலாமா? பைக் எங்க நிறுத்திருக்க? இந்த ஓகே எப்படி வீடியோ எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரியல. சரியான கூட்டமாக இருந்துச்சு சந்தை. அம்மு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் அந்த ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால இந்த கூட்டம் இருக்க சான்சஸ் இருக்கு. இதுல வந்து அப்புவை கூட்டிட்டு வரல, அதுதான் எங்களுக்கு வந்து இப்ப இங்க ஜாலியா நாங்க இருக்கிறது. அவனை கூட்டிட்டு இருந்தோம்னா அவன் ஜாலியா இருந்துருமா, நாங்க ஜாலியா இருந்திருக்க மாட்டோம். தூக்கம் வச்சிருப்பாங்க